வணக்கம் மாணவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்று நாம் தசமம் தலைப்பை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தசம எண்ணை வகுத்தல். மாணவர்களே, இன்று நாம் தசம எண்ணை எவ்வாறு வகுக்கலாம் என்பதனை சில பிரிவுகளாக பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக தசம எண்ணை 10, 100, 1000 போன்ற எண்களுடன் வகுத்தல். அடுத்து தசம எண்ணை முழு எண்ணுடன் வகுத்தல். இறுதியாக தசம எண்ணை தசம எண்ணுடன் வகுத்தல். மாணவர்களே, ஆக இன்று நாம் 3 பிரிவாக தசம எண்ணை எவ்வாறு வகுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலாவதாக தசம எண்ணை 10, 100, 1000 போன்ற எண்களுடன் வகுத்தல். 10, 100, 1000 போன்ற எண்களுடன் நாம் தசமத்தை வகுப்பதென்றால் நாம் தசம இடத்தை நகர்த்தும் உத்தியை பயன்படுத்தி இக்கேள்விக்கான பதிலை சுலபமாக கண்டறியலாம். தொடர்ந்து நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். 45.56 வகுத்தல் 100. இதற்கு முன்னர் நான் குறிப்பிட்டது போல் வகுத்தல் 10, 100, 1000 என எண்கள் வழங்கப்பட்டிருந்தால் தசம இடத்தை நகர்த்துவதன் வாயிலாக இக்கேள்விக்கான பதிலை நாம் கண்டறியலாம். ஆக இப்பொழுது வகுத்தல் என்று இருப்பதனால் நாம் நகர்த்தும் தசம இடம் இடது புறத்தில் இருக்கும், அதாவது உட்புறமாக இருக்கும். வகுத்தல் 100 என்று கொடுக்கப்பட்டிருப்பதனால் 2 இடங்கள் உட்புறமாக நாம் நகர்த்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட எண் 45.56 வகுத்தல் 100 என்று இருப்பதனால் 2 தசம இடங்களை நாம் உட்புறமாக நகர்த்தப் போகின்றோம். 1, 2. இப்பொழுது நாம் பார்த்தோமானால் பின்னால் இருக்கும் தசம புள்ளி முன்னால் நகர்ந்து விட்டது. மாணவர்களே, தசம புள்ளிக்கு முன் எந்த இலக்கமும் இல்லாவிடில் நாம் அங்கு ஒரு சுழியத்தை எழுதி கொள்ள வேண்டும். ஆக நமக்கு இப்பொழுது இறுதி பதில் கிடைத்துவிட்டது. நமக்கு கிடைத்த பதில் 0.4556. இனி நாம் மற்றொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். 7.4 வகுத்தல் 1000. ஆக இதற்கு முன்னர் நாம் படித்தது போல் வகுத்தல் என்று இருந்தால் இடதுபுறமாக அல்லது உட்புறமாக தசம இடத்தை நகர்த்தி கொள்ள வேண்டும். வகுத்தல் 1000, 1000ற்கு 3 சுழியங்கள் இருப்பதனால் நாம் 3 தசம இடங்களை உள்ளே நகர்த்தி கொள்ள போகின்றோம். 7.4 வகுத்தல் 1000. ஆக 3 இடங்கள், 1, 2, 3. இப்பொழுது நாம் 3 குழிகளை 3 இடங்களுக்காக வரைந்து விட்டோம். பின்னால் இருக்கும் தசம புள்ளி இப்பொழுது முன்னே நகர்ந்து விட்டது. தசமத்திற்கு முன்னே எந்த இலக்கமும் இல்லாவிடில் நாம் சுழியத்தை எழுதி கொள்ள வேண்டும். இக்கேள்வியில் நாம் 3 தசம குழிகளை வரைந்தோம் அல்லவா? இதில் ஒரு குழி மட்டும்தான் எண்களால் நிரப்பப்பட்டுள்ளது. ஆக மீதம் இருக்கும் 2 குழிகளையும் நாம் சுழியத்தால் நிரப்பிக் கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? இப்பொழுது நமக்கு இக்கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டது. இதை எடுத்து நாம் மீண்டும் ஒரு முறை தெளிவாக எழுதிவிட வேண்டும். ஆக நமக்கு கிடைத்த பதில் 0.74. சரியா மாணவர்களே? இதுதான் நாம் தசம எண்ணை 10, 100, 1000 போன்ற எண்களுடன் வகுக்கும் முறையாகும். இந்த உத்தியை நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டால் நீங்கள் படிக்கப் போகும் மற்ற கணித தலைப்புகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் விழுக்காடு, நீட்டல் அளவை, கொள்ளளவு, பொருண்மை போன்ற பல தலைப்புகளில் இந்த தசம இடத்தை நகர்த்தும் உத்தியை பயன்படுத்துகின்றோம். சரி மாணவர்களே, இனி நாம் அடுத்த பகுதியை பார்க்கலாம். தசம எண்ணை முழு எண்ணுடன் வகுத்தல். மாணவர்களே, தசம எண்ணை முழு எண்ணுடன் வகுத்தல் சுலபமான ஒன்றே. வழக்கம் போலவே நாம் வகுத்தலுக்கு முன்னால் இருக்கும் எண்ணை உள்ளே எழுதி கொள்ள வேண்டும், பின்னால் இருக்கும் எண்ணை வெளியே எழுதி கொள்ள வேண்டும். ஆக 15.36 உள்ளே வந்துவிடும், பின்னால் இருக்கக்கூடிய எண் வெளியே வந்துவிடும். இந்த முன்னால் இருக்கும் எண்ணை நாம் வகுப்படு எண் என்று அழைப்போம், பின்னால் இருக்கும் எண்ணை வகு எண் என்று அழைப்போம். எப்பொழுதுமே இந்த வகு எண் வெளியே வருவதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, நாம் தசம எண்ணில் வகுத்தலை மேற்கொள்ளும் பொழுது நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது கொடுக்கப்பட்ட தசம இடத்தை நேராக மேலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம் தசம புள்ளியை முதலாவதாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் தான் நாம் நமது வகுத்தலை தொடங்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்வதனால் நம் தசம புள்ளியை எழுதுவதை மறப்பதை தவிர்த்து விடலாம்.
மற்றொன்று, நாம் இப்பொழுது தசம புள்ளியை மேலே வைத்து விட்டோம் அல்லவா? இப்பொழுது கீழே வழிமுறையில் எங்கும் நாம் தசம புள்ளியை வைக்க வேண்டியதில்லை. இதை ஒரு சாதாரண வகுத்தல் கணக்கை போலவே நாம் மேற்கொள்ளலாம். முதலாவதாக 4ஆம் வாய்ப்பாடு. ஆக 1 4 கழிக்க இயலாது. ஆக நாம் இதனை அடுத்த எண்ணுடன் இணைத்துக் கொண்டால் 15. இப்பொழுது 3 × 4 12. எனவே மொயினால் 12. 15இல் 12ஐ நாம் கழிக்கப் போகின்றோம். ஆக 5இல் 2ஐ கழித்தால் 3, 1இல் 1ஐ கழித்தால் 0. இனி நாம் அடுத்த எண்ணை கீழே இறக்கிக் கொள்ள வேண்டும். 3. இப்பொழுது 33. 8 4 32. ஆக 8 4 32. 3இல் 2ஐ கழித்துக் கொண்டால் 1, 3இல் 3ஐ கழித்தால் 0. தொடர்ந்து நாம் அடுத்த எண்ணை கீழே இறக்க வேண்டும். 6. 4 4 16. ஆக 4 × 4 16. கழித்துக் கொண்டால் 0. ஆக நமக்கு கிடைத்த பதில் 3.84. இதுதான் தசம எண்ணை முழு எண்ணுடன் வகுக்கும் முறையாகும். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் மற்றொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். 98.31. இப்பொழுதும் வகு எண் வெளியே, வகுப்படு எண் உள்ளே என நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். வகு எண் வெளியே, வகுப்படு எண் உள்ளே. இதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்ததாக நாம் இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போல் கொடுக்கப்பட்ட தசம புள்ளியை நேராக மேலே வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் வகுக்க வேண்டியது மட்டுமே. 1 6. 9இல் 6ஐ கழித்தால் 3. அடுத்ததாக 8ஐ கீழே இறக்கிவிட வேண்டும். இப்பொழுது 38. 6 36. 38இல் 36ஐ கழித்தால் 2 0. அடுத்ததாக நாம் பக்கத்தில் இருக்கும் எண்ணை இறக்கிக் கொள்ள வேண்டும். 23. 18. இப்பொழுது நாம் கழித்தோமானால் 3இல் 8ஐ கழிக்க இயலாது. எனவே 2இல் இருந்து நாம் கடன் வாங்க போகின்றோம். 2இல் இருந்து பக்கத்தில் 1ஐ கொடுத்து விட்டால் 2 ஒன்றாகிவிடும். இப்பொழுது இங்கே 13இல் 8ஐ கழித்தால் 5, 1இல் 1ஐ கழித்தால் 0. தொடர்ந்து அடுத்த எண்ணை இறக்கிக் கொள்ள வேண்டும். 1. இப்பொழுது இங்கே 51 இருக்கின்றது. எனவே 8 48. கழித்துக் கொண்டால் 1இல் 8ஐ கழிக்க இயலாது. ஆக 5இல் இருந்து 1ஐ கடன் கொடுத்து விட்டோம். இப்பொழுது 5 4 ஆகிவிட்டது. 11இல் 8ஐ கழித்தால் 3, 4இல் 4ஐ கழித்தால் 0. மாணவர்களே, சற்று முன்னர் நாம் செய்த கணக்கில் நேரடியாக நமக்கு விடை கிடைத்துவிட்டது. ஆனால் இப்பொழுது இந்த கணக்கில் நாம் பார்த்தோமானால் நமக்கு மீதம் இருக்கின்றது. சரி மாணவர்களே, தசம எண்ணை வகுக்கும் பொழுது நமக்கு மீதம் கிடைத்தால் நாம் கொடுக்கப்பட்ட கேள்வியின் இறுதியில் சுழியத்தை எழுதிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த சுழியத்தை நாம் கீழே இறக்கிவிட வேண்டும். ஆக நமக்கு கிடைத்த எண் 30. இப்பொழுது நாம் பார்த்தோமானால் IR 30. எனவே 30இல் 30ஐ கழித்துக் கொண்டால் சுழியம். ஆக நமக்கு கிடைத்த பதில் 16.385. சரியா மாணவர்களே? இதுதான் நாம் தசம எண்ணை முழு எண்ணுடன் வகுக்கும் முறையாகும். முதலாவதாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, கொடுக்கப்பட்ட தசம புள்ளியை நேராக எடுத்து மேலே எழுதிக் கொள்ள வேண்டும். பிறகு ஒருவேளை நாம் மேற்கொள்ளும் கணக்கில் நமக்கு மீதம் கிடைத்தால் அக்கேள்விக்கு இறுதியில் சுழியத்தை எழுதி அதனை கீழே இறக்கிக் கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? இத்தலைப்பின் இறுதி பகுதியான தசம எண்ணை தசம எண்ணுடன் வகுக்கும் முறையை கண்டறியலாம். இப்பொழுது இங்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வழங்கியுள்ளேன். 15.36 வகுத்தல் சுழியம் தசமம் 4. நாம் வகுக்கும் பொழுது வெளியே எழுதக்கூடிய வகு எண் இருக்கின்றது அல்லவா? இந்த எண்ணில் தசம புள்ளி இருந்தால் இப்புள்ளியை நாம் வெளியே நகர்த்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த எண் முழு எண்ணாக மாறிவிடும். ஆக இந்த எண்ணை நாம் தசமத்தில் இருந்து முழு எண்ணாக மாற்றுவதற்கு ஒரு தசம இடத்தை வெளியே நகர்த்த வேண்டும். இப்பொழுது இங்கு நாம் ஒரு தசம இடத்தை வெளியே நகர்த்தினோமானால் கொடுக்கப்பட்ட வகுப்படு எண் இருக்கின்றது அல்லவா? இதிலும் நாம் ஒரு எண்ணை வெளியே நகர்த்த வேண்டும்.
சரியா மாணவர்களே? அப்படி என்றால் இப்பொழுது 15.36 153.6 மாறிவிட்டது. சுழியம் தசமம் 4 4ஆக மாறிவிட்டது. வகுப்படு எண் உள்ளே, வகு எண் வெளியே. இதனை எழுதிய பின்னர் தசம புள்ளியை நேராக வைத்துவிட வேண்டும். இப்பொழுது வகுத்தல் கணக்கு. 4ஆம் வாய்ப்பாடில் 1 இல்லாததால் நாம் 15 பார்ப்போம். மொயினால் 12 கழித்துக் கொண்டோமானால் 5இல் 2 கழித்தால் 3, சுழியத்திற்கு சுழியம். அடுத்த எண்ணை கீழே இறக்கிவிட்டோம். 3 8 32 கழித்துக் கொண்டோமானால் 3இல் 2 கழித்தால் 1, 3இல் 3 கழித்தால் சுழியம். தொடர்ந்து அடுத்த எண்ணை கீழே இறக்கிக் கொள்ள வேண்டும். 16 4 பெருக்கல் 4 16. எனவே 16இல் 16 கழித்தால் சுழியம். எனவே மாணவர்களே, இப்பொழுது நமக்கு கிடைத்த பதில் 38.4. ஆக இதில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, வகு எண்ணில் அதாவது பின்னால் உள்ள எண்ணில் தசமம் இருந்தால் நாம் அந்த எண்ணை முழு எண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இறுதியாக ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். 98.32 வகுத்தல் 1.6. மாணவர்களே, இதற்கு முன்னர் நான் குறிப்பிட்டது போல் வகு எண் அதாவது பின்னால் இருக்கும் எண்ணை நாம் முழு எண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே தசம புள்ளியை நகர்த்தி கொள்ளலாம். இப்பொழுது ஒரு தசம இடத்தை நகர்த்தினால் இது முழு எண்ணாக மாறிவிடும். ஆக வகுப்படு எண்ணிலும் நாம் ஒரு தசம இடத்தை வெளியே நகர்த்தி கொள்ள வேண்டும். எனவே நாம் உருவாக்கிய புதிய கணித வாக்கியம் 983.2 வகுத்தல் 16. இப்பொழுது இங்கு நமக்கு வகு எண் 16ஆக உள்ளது. எனவே நமக்கு 16ஆம் வாய்ப்பாடு ஈரிலக்க வாய்ப்பாடு தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு முன்னர் ஈரிலக்க வாய்ப்பாடை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதனை நான் மற்றொரு காணொளியில் உங்களுக்கு போதித்திருந்தேன். இப்பொழுது அந்த முறையை பயன்படுத்தி இங்கு ஆசிரியர் 16ஆம் வாய்ப்பாடை உருவாக்குகிறேன். மாணவர்களே, நீங்கள் இதை தவிர உங்கள் ஆசிரியர்கள் போதித்த வேறு எந்த முறையிலும் 16ஆம் வாய்ப்பாடை உருவாக்கி கொள்ளலாம். முதலில் நாம் 9 கட்டங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து முதலாவது எண் 1. எனவே 1ஆம் வாய்ப்பாடை எழுதி கொள்ள வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து 6ஆம் வாய்ப்பாடு 6 12. 2 இலக்கங்கள் இருந்தால் ஒரு இலக்கத்தை மேலே எழுதி கொள்ள வேண்டும். 18 மேலே 1, 24 2 மேலே, 30 3 மேலே, 36 3 மேலே, 42 4 மேலே, 48 4 மேலே, 54 5 மேலே. இப்பொழுது விடையை குட்டி எழுதிவிட வேண்டும். 6 1 2 1 கூட்டல் 2 3 8 1 கூட்டல் 3 4 4 2 கூட்டல் 4 6 சுழியம் 3 கூட்டல் 5 8 6 3 கூட்டல் 6 9 2 4 கூட்டல் 7 11 8 4 கூட்டல் 8 12 4 5 கூட்டல் 9 14. இப்பொழுது நாம் 16ஆம் வாய்ப்பாடை உருவாக்கி கொண்டோம். தொடர்ந்து நாம் நமது கேள்வியை எழுதி கொள்ள வேண்டியதுதான். வகுப்படு எண் உள்ளே, வகு எண் வெளியே. இப்பொழுது நமக்கு 16ஆம் வாய்ப்பாடு இங்கு இருப்பதனால் இதனை பயன்படுத்தி நாம் இந்த கேள்வியை செய்துவிடலாம். முதலாவதாக கொடுக்கப்பட்ட தசம எண்ணை நேராக மேலே எழுதி கொள்ள வேண்டும். தொடர்ந்து இப்பொழுது நாம் வகுத்தலை மேற்கொள்ளலாம். 9 9இல் 16 கழிக்க இயலாது. எனவே நாம் 98 கவனிக்க வேண்டும். 98இல் 96 கழிக்கலாம். எனவே 1 2 3 4 5 6. இது 6வது எண். 6 16 96. 8இல் 6 கழித்தால் 2, சுழியத்திற்கு சுழியம். தொடர்ந்து நாம் பக்கத்தில் இருக்கும் எண்ணை கீழே இறக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 23. 23இல் 16 மட்டும்தான் கழிக்க முடியும். இது 1வது பெட்டியில் இருப்பதனால் ஊர் 16 16. இப்பொழுது 3இல் 6 கழிக்க இயலாது. எனவே நாம் 2இலிருந்து 1 கடன் வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 2 ஒன்றாகிவிட்டது. 13இல் 6 கழித்தால் 7, 1இல் 1 கழித்தால் சுழியம். தொடர்ந்து நாம் அடுத்த எண்ணை இறக்கிக் கொள்ள வேண்டும். 2 72. 64 கழித்துக் கொள்ளலாம்.
எனவே 4 16 64 என்பது 1 2 3 4 நான்காவது இடத்தில் இருப்பதனால் 4 16 64. 2 4 கழிக்க இயலாது. எனவே 7 ஒன்றை கடன் கொடுத்தால் 7 6 ஆகிவிடும். இப்பொழுது 12 4 கழித்தால் 8, 6 6 கழித்தால் 0. மாணவர்களே, இப்பொழுது நமக்கு தசம எண்ணில் மீதம் கிடைத்தால், கேள்வியில் தசமம் இருந்தால் நாம் இறுதியில் சுழியத்தை எழுதி கொள்ளலாம். எனவே நாம் சுழியத்தை எழுதி அச்சுழியத்தை கீழே இறக்கிக் கொண்டோம். எனவே இப்பொழுது நமக்கு கிடைத்த எண் 80. 80 என்பது 5வது பெட்டியில் இருக்கின்றது. எனவே I16 80. 80 80 கழித்துக் கொண்டால் சுழியம். ஆக நமக்கு கிடைத்த பதில் 61.45. சரியா மாணவர்களே? ஆக இது போன்ற தசம எண்ணை தசம எண்ணுடன் வகுத்தல் என்பது மிக சுலபமான ஒன்று. முதலில் நாம் தசம புள்ளியை நகர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி நகர்த்தும் பொழுது வகு எண் முழு எண்ணாக மாறிவிட வேண்டும். முழு எண்ணாக மாறிவிட்டால் பின்னர் நாம் வகுத்தலை சுலபமாக மேற்கொண்டு இக்கேள்விக்கான விடையை கண்டறியலாம்.